We don't remember days, we remember moments. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செவ்வாய்க்கிழமை என்ன நடந்துச்சு அப்படி கேட்டால் சத்தியமாக நம்மளால் சொல்ல முடியாது. பட் there are certain moments which we will not be able to forget. சில மூமெண்ட்ஸ் நம்மளுக்கு சந்தோஷம் தரும், சில மூமெண்ட்ஸ் நம்மளுக்கு கோவத்தை வர வைக்கும், சில மூமெண்ட்ஸ் நம்மளை யோசிக்க வைக்கும், சில மூமெண்ட்ஸ் நம்மளை அழக்கூட வைக்கும். ஸோ தட் இஸ் அ பவர் ஆஃப் மூமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ என் லைஃப்பில் அப்படி ஒரு மூமெண்ட் அப்படின்னு யோசித்தோன்னா, ஒரு மேட்ச் ஒருத்தர் இருந்தார், ஒன் ஆஃப் மை கம்பெனிஸ். நான் பேர் சொல்லாமல் தெரியாதனால நான் பேர் சொல்ல விரும்பல. ஒன் டே மார்னிங் he came to me, he showed me his book and said, I want your autograph. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஏன் ஆட்டோகிராஃபா ஜி, என்ன ஜிகிட்ட கேட்குறீங்க? ஐ ஆம் லைக் நோபடி அப்படிங்கிறது. இல்லைடா, நான் நீ பெரிய சினிமா ஹீரோ ஆகிடுவேன், எங்கெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன், ஸோ அதான் இப்போ கேட்குறேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் வந்து சீரியஸாக கேட்குறீங்களா ஜி அப்படின்னு. ஆமாண்டா அப்படின்னாரு. நான் என்னோடய ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தேன். அண்ட் தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராஃப். என்னோட லைஃப்பில் நடந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இதாக தான் இருக்கும். லைக் பிகாஸ் எனக்கு இப்போ கூட அது யோசிக்கும் போது எனக்கு என்னமோ நேற்று நடந்த மாதிரி இருக்குது சம்பவம். அந்தளவுக்கு எனக்கு க்ளோஸ் டுவாக இருக்கிற ஒரு விஷயம்தான். இந்த கோட் நான் இன்றைக்கி வாசிக்கும் போது எனக்கு ஒரு ஃபிலிமில் ஒரு சீன் ஞாபகம் வந்துச்சு. ராஜேஷ் கண்ணா அமிதாப் பச்சன்கிட்ட சொல்கிற ஒரு டைலாக் ஒன்று வரும். அது அந்த சீன் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். பபு மோஷாய் ஜிந்தகி படி होना चाहिए लंबी नहीं.